ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஸ்ரீலங்காவில் ஜனநாயகம் படம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அண்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தியேட்டர்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மக்களே, ஆக்சுவலாக நம்ம vlog சேனலில் மொதல் வீடியோவே ஸ்ரீலங்கன் சீரீஸில் நம்ம வந்து தளபதி படத்தை தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் இப்போ நான் படம் பார்க்க போகிறேன். இது சம்திங் ஸ்பெஷல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது படம் எப்படி இருந்துச்சுங்கிறத தாண்டி படம் எப்படி இருந்துச்சுங்கிறதுலாம் நான் என்னோடய ரிவ்யூ சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அதை தட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. நான் வந்து கொலம்போவில் வெள்ளவத்தங்கிற ஒரு ஏரியாவில் இருக்க ஷெனாய்ங்கிற ஒரு தியேட்டரில் தான் நான் படம் பார்த்தேன். ஸோ தியேட்டர் வாஸ் குட். நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ் அளவுக்கு இதை கம்பேர் பண்ணுவோம், பட் இந்தியன் தியேட்டர்ஸ் அளவுக்குமே இங்கே தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. பட் தியேட்டர் வாஸ் குட் அண்ட் சவுண்ட் வாஸ் குட், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் 1700 rupees. தட் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் 500 rupees. ஸோ அதுதான் இங்கே நான் டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் இதெல்லாம் தாண்டி ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவில் தளபதியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு வேறு கண்ட்ரியில் பார்த்த ஒரு ஃபீலே எனக்கு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணாங்க. நான் போனது ஒரு 1:30 ஷோ. பட் ஏர்லி மார்னிங் ஷோஸ்னால் டிஜே வச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சிங்கிளீஸ், ஒரு 100% தியேட்டர் ஆக்குபென்சி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 30% சிங்கிளீஸ் இருந்தாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் நேஷ்னல் சிங்கிளீஸ். ஸோ அவங்க வந்து தளபதியை லைக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஹி கேம் மீ ஸ்டேட்மெண்ட் தட் வி ஓன் ஹிம் ஆஸ் அவர் ஹீரோ. அவங்களோட ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்டாரில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார் யாருன்னு கேட்டால் கோலிவுட்டில் தளபதி விஜய்ங்கிறாங்க. ஸோ ஹி ஹேஸ் ஏர்ன்டு தட். அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் அண்ட் ஃபேம் எல்லாமே ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் முதலமைச்சராக வந்திருக்காரு. ஸோ அந்த சிஎம் டைட்டில் கார்டெலாம் செம்ம பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு எப்படி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க. ஸோ கேட்டிங்களா, எனக்கு சுத்தமாக வேறு கண்ட்ரியில் பார்த்து எந்த ஃபீலுமே வரலைங்க. வச்சு செஞ்சுட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். படம் எப்படி இருந்துச்சுன்னா நான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ சேனல் நான் கொடுத்த ரிவ்யூ சேனலோட லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். பட் தளபதியோட ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஸோ தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பை ஃப்ரம் vlogs of Yuga.